ஹாய் மக்களே. ஸோ நிறைய பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். எங்கள் குடும்பத்தை எல்லாமே காமிச்சேன். எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் நான் நிறைய அவார்டு வாங்கினதெல்லாம் காமிச்சேன். அதான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாங்க. எங்கள் அப்பா என்னமா சொல்கிறாங்க, என் பையன் என்ன நல்லா பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொல்கிறது நல்லாவே எனக்கு புரியும். நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் அவார்டு வந்து என்ன விஷயமா வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு எதுக்காக அவார்டு தந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் அவார்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் அவார்டு இது வந்து எனக்கு வந்து எப்படி சொல்லனா, ஃபஸ்ட்டு நான் வீடியோ போடும்போது ஒரு பாட்டி கிணத்துல விழுந்திருந்தாங்க. அவங்கள வந்து நான் காப்பாற்றிருந்தேன். எப்படின்னா, எங்கள் ஊர் கிணத்துல விழும்போது அவங்கள வந்து நான் காப்பாற்றும் போது இந்த அவார்டு தந்தாங்க. செகண்ட் அவார்டு எங்கள் அப்பா வச்சு வந்த அவார்டு தான். ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து கல்யாண வீடு, கோயில் கூட எந்த இதனால எங்கள் அப்பாவை நல்லா கவனிச்சுப்பேன். சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, வீட்டில் சமைச்சு கொடுக்குறது. இன்னொன்று என்னென்னா, வெளியேருந்து ஏதோ பண்ட வேண்டியிருந்தாலும் வீட்டிலேருந்து சொல்லிட்டு போகிறதோ, எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு நான் எந்த மாதிரி இருக்கேன், அந்த நேச்சுரலாக நாங்கள் வந்து உண்மைதான் எப்படின்னா நேச்சுரலாக நாங்கள் வந்து பணமும் இல்லாமல் ஒரு ஏழைப்பட்டம் இல்லாமல் ஒரு கெத்து காமிக்காமையும் நாங்கள் நேச்சுரலாக காமிச்சிட்ருக்கோம் எங்களோட வீடியோவில். அதுக்காக தான் இந்த செகண்ட் அவார்டு. தேர்ட் அவார்டு என்னென்னா, அதுக்கு மேலே எனக்கு வந்துச்சு என்னென்னா, எப்படி சொல்ல, ஒரு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இல்லாமல், எதுவுமே நான் சொல்லாமல் எவ்வளோ இது யார் என்ன சொன்னாலும் எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அப்பாட்ட நிறைய பேர் மூட்டி விட்ருப்பாங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காமல் தான் அந்த 3வது அவார்டு. ஸோ 4வது அவார்டு எதுக்குன்னா நாங்கள் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ 4வது அவார்டு என்னென்னா, ஒரு திறமை, ஒரு பையன் வீட்டில் ஒரு பெண்கள் என்னென்ன வேலை செய்வாங்க, வீட்டில் தூக்குறது, பாத்திரம் விளக்குறது, சோறு பங்குறது, ஒரு பெண்கள் என்ன மாதிரி பார்ப்பாங்க. அந்த இது நான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கடைக்கு போகிறதுலேருந்து வெக்கமான இல்லாமல் ஒரு 22 வயசு ஒரு பையன் வந்து கல்யாண வீட்டிலேருந்து கோயில் கோடையிலேருந்து சாப்பாடெலாம் வாங்கி எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறது, அந்த ஒரு திறமைக்கு தான் அந்த 4வது அவார்டு. ஸோ உங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில் சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து நீ ஏன் இப்படி வீடியோ போட்டுட்ருக்கா, உனக்கு எப்படி பொண்ணு தருவாங்க. ஸோ பொண்ணு வந்து என்றைக்கும் எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், குடிகாரனுக்கு பொண்ணு கிடைக்கும். ஏன் நல்லவனுக்கு பொண்ணு கிடைக்காதா? நான் கேட்கேன். குடிகாரனுக்கு பொண்ணு கிடைக்கும். ஏன் நல்லவனுக்கு பொண்ணு கிடைச்சானே, நாங்கள் குடிச்சிட்டாலையும் நாங்கள் எங்கள் அப்பாவும் நல்லா பார்த்துக்குறோம். அவள் தூங்குறாமா? எங்கள் அப்பா வந்து நல்லா பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு பொண்ணு கிடைக்காதா? கண்ட குடிகாரனுக்கு பொண்ணு கிடைக்கி, தெத்துதவனுக்கு பொண்ணு கிடைக்கி, ஏன் வீட்டில் ஒரு நல்லவனுக்கு பொண்ணு கிடைக்காதா? நிறைய பேர் கமெண்டில் அதுவும் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அழகான பதில் சொல்லியாச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இன்னொரு டவு நான் காமிக்கிறேன் வாங்க. இது எங்கள் மூத்த அக்கா, இது 2ஆள் அக்கா, இது 3ஆள் அக்கா. பார்த்தீங்களா? இது எங்கள் 2ஆள் அக்காவோட வீட்டுக்காரரு. இது எல்லாமே எங்கள் அக்கா பிள்ளைகள். இது எங்கள் மூத்த அக்கா, இது நான், எங்கள் 3ஆள் அக்கா. இது வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, இது மூத்த அக்கா வீட்டுக்காரரு, இது 2ஆள் அக்கா வீட்டுக்காரரு, இது மூத்த அக்கா 2ஆள் அக்கா, இது மூத்த அக்கா, இது 3ஆள் அக்கா, இது நான். ஸோ ஃபேமிலி எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே நேரில் காமிப்பேன் உங்களுக்கு வீடியோவில். இன்றைக்கி ஃபோட்டோவில் பார்த்து வேலை, நாளைக்கு வந்து நேரில் கண்டிப்பாக காமிப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட இந்த அவார்டு உள்ளது எப்படி வாங்கினேன் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரி மக்களே, பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கண்ணே. கமெண்ட் பண்ணுங்க, பாய்.